ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் ஸ்டஃபிங் தோசை. மொறுன்னு தோசையை ஊற்றி அதில் ஸ்டஃபிங்கை வச்சு தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு இன்றைக்கி 200 கிராம் காளான் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி ரெடியாக இருக்குது. நம்ம இதை எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்டஃபிங் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். காளானில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு 1/2 hour இதை ஊற வச்சிடலாம். பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து மல்லி இலை, அதையும் பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ரெடியாக இருக்குது. பேன் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த காளான் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். அதில் இருக்கிற தண்ணியே போதுமானது. இப்போ நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். இருக்கட்டும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக மல்லி இலை சேர்த்து கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு மெல்லிசாக வேணுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒன் சைட் நல்லா தோசை வெந்துடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் ஸ்டஃபிங் அதில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மஷ்ரூம் ஸ்டஃபிங் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.